25 வகையாச்சே, 25 வகையாச்சே. ஆண்டவா ஆண்டவா, எனக்கு இல்ல எனக்கு இல்ல. ஐயோ கடவுளே, எனக்கு இல்ல. ஏங்க எல்லாமே பிரியாணி தானே, எப்படி 25 வகை ஆகும்? எல்லாம் தனித்தனி வகை, எல்லாம் தனித்தனியான சுவை. அதான் 25 வகையான பிரியாணி. ஓஹோ. பிரேம், அப்போ இவ்வளவும் உங்களுக்கு செய்ய தெரியுமா? அதான் பிரேம் ஒரு இடத்துல ஷெஃபா இருந்திருக்காரு. அண்ணி, அப்போ பிரேம் சொன்ன பிரியாணிலாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா? அது என்ன பெரிய விஷயம்? எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன். ஒவ்வொன்னுத்துக்கும் உள்ள போடுறதுதான் வித்தியாசம், வேற என்ன? சரி, இப்போ நான் ஒரு பிரியாணி சொல்றேன், அது உங்களுக்கு செய்ய தெரியுமான்னு பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நாட்டுக்கோழி சுக்கா பிரியாணி செய்ய தெரியுமா? அப்படி ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லையே. அதானே பார்த்தேன், எங்க வெண்ணிலா ஷெஃப்க்கெல்லாம் ஷெஃப். எங்க ஊர்ல இத செய்வாங்க. நாட்டுக்கோழி கறியை மட்டும் பிச்சு போட்டு அத சுக்கா பண்ணி அதுக்கப்புறம் அத பிரியாணில போட்டு செய்யறப்போ அப்படி ஒரு மணமா இருக்கும். ஐயோ, இன்னைக்கு எல்லாரும் பிரியாணிய பத்தி பேசி பேசியே என் பசிய தூண்டுறாங்களே. பிரியாணி செஞ்சு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கே. ஏமா வெண்ணிலா, இந்த 2 மினிட்ஸ் நூடுல் மாதிரி 2 மினிட்ஸ் பிரியாணி எதுவும் பண்ண முடியாதா? சீக்கிரம் பண்ணுமா, சீக்கிரம். சிகிதே சிகிதே, எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ சுக்கா, சிகிதே சிகிதே. வெண்ணிலா, நீங்க ஒரு பிரியாணி சொன்னீங்கல்ல, அந்த பிரியாணிய எனக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரீங்களா? சொல்லி தந்தா போச்சு. சரி, அப்ப நான் பிரியாணி செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல, இத நான் முத்து மாமாவுக்கும் சேர்த்து செய்யறேன். எனக்கு பக்குவம் மாறிடும். ஏதாவது தேவைனா அப்ப நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். ஐயோ, நான் சமைக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்படி நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, எனக்கு தெரியும். பரவாயில்ல, நீங்களும் வாங்க சமைக்கலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீங்களும் சமையல்காரராச்சே. நான் சமையல்காரர் இல்லைங்க, ஷெஃப்ங்க. செப்போ சிப்போ, அதெல்லாம் என் வாயில வராது. வந்து நீங்களும் செய்யுங்க. அப்போ நான் இந்த வெங்காயத்தெல்லாம் நறுக்கட்டுமா? கார்த்தி, அந்த கலையை பாருங்களேன். வாங்க. சரி, நீங்க வாங்க முதல்ல. அவளுக்கு கருப்பு கயிறு கட்டி விட்டும் சாதுக்கு மேல எல்லாம் நடக்குது. கருப்பு கயிறோட சேர்த்து மஞ்ச கயிறும் கட்டியிருக்கல்ல, அதனாலதான் அவளுக்கு எல்லாம் சாதகமா நடக்குது. ஆமாண்டி, நம்ம திட்டம் நிறைவேறணும்னா அவ கையில இருக்கிற கயத்தை கழட்ட வைக்கணும். அவளை கவனிச்சியா? அவ ஒவ்வொரு தடவையும் அந்த தண்ணியில கை விட்டு தக்காளி அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த தாலி கயிறு நினைச்சுக்கிட்டே இருக்கு. பிரியாணி சமைக்கும் போதும் இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவ கை கழுவுறதுக்காக அந்த தண்ணியில தான் கை நினைப்பா. நாம என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்துல இருக்கிற பச்சை தண்ணிய கொதிக்கிற தண்ணியா மாத்தி வைக்கணும். மறுபடியும் அவ கை கழுவுறப்போ சுடு தண்ணி போட்டு அவ துடிப்பா. நீங்க வேகமா கிட்ட போயிட்டு ஐயோ கயிறு இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு அதை கட் பண்ணி விட்டுறணும். நீ ஈஸியா வாயில சொல்லிட்ட, இவ்வளவு பேர் சுத்தி இருக்கும் போது எப்படி தண்ணிய மாத்துறது? அவங்க எல்லாத்தையும் நான் போக வைக்கிறேன், நீங்க தண்ணிய மாத்துங்க. இன்னைக்கு எப்படியும் அந்த மஞ்ச கயிறை கட் பண்ணி அதிலிருந்து அவளுக்கு கிடைக்கிற பவரை மொத்தமா கட் பண்ணணும்.
இவ்வளவு அர்ஜென்ட்டா கூட்டு என்னடா வாடா நவா சும்மா வேலை கெடுக்கிற பண்ணி இப்ப எதுக்கு ஜவுளி கடை கூட்டு வந்திருக்க? அதுவா நீ என்ன பண்றனா வெண்ணிலாக்கு இப்போ ஒரு அருமையான பட்டு புடவை எடுக்க போற சும்மா இருடா, நீ வேற. இப்ப எதுக்கு போட்டு போடுவ? இப்பதான் தங்கத்துல கொலுசு வாங்கி கொடுத்தேன், அதனாலயே நிறைய பிரச்சனை. புடவெல்லாம் ஒண்ணு வேணா, நீ சும்மா விடு. அப்படியெல்லாம் வேணாம் நீ சொல்லக்கூடாது. நீ அவளுக்கு பட்டு புடவை எடுத்துற அவ்வளவுதான். டேய் இருக்கா, நான் வெளியிலாவோட நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னால வெளியிலாக்கு தான் சங்கடம். வெளியிலாவுக்கு சங்கடம் வர மாதிரி நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன், விட்டுரு. வெண்ணிலா சங்கடப்படுவான்னு மட்டும் நீ நினைக்கல. எங்க நீ பட்டு புடவை எடுத்து கொடுக்கறத அவங்க சித்தி பார்த்து அவங்க சங்கடப்பட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறேன். டேய் மாப்ள சொன்னா கேளுடா. வெண்ணிலா நிம்மதியா இல்லடா, ரொம்ப பயப்படுறாடா. எங்க உனக்கும் சுவேதாக்கும் கல்யாணம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கடா. எப்ப பார்த்தாலும் சோகத்திலேயே இருக்கா. இதனால கண்ட கண்ட கனவெல்லாம் கண்டுட்டு மனசு போட்டு குழப்பிட்டே இருக்கடா. அதனாலதான் சொல்றேன், நீ அவளுக்கு இப்போ ஒரு பட்டுப்புடவை அப்படி சூப்பர் எடுத்து போய் கொடுத்தான்னு வச்சுக்கோ. அவன் மனசுக்குள்ள இருக்க பயம் அதெல்லாம் போய் அவளுக்கு ஒரு தைரியம் வரும் மாப்ள. என்னடா திரு முழிக்கிறா? புடவை எடுத்துட்டு போய் வெண்ணிலாக்கு எல்லாரும் முன்னாடியுமா கொடுக்க சொன்ன? புடவை எடுத்துட்டு போய் அவளை தனியா கூட்டு சீக்கிரட்டா கொடு. இதுல என்ன பிரச்சனை வர போகுது? சரி, அப்படியே யாருக்காவது தெரிஞ்சாலும் என்ன இருக்க போகுது சொல்லு. ஆமா, நான் வெண்ணிலாக்கு தான் பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன்னு தைரியமா சொல்லு. யாரால என்ன பண்ண முடியும்? யாராவது உன்னை கேட்க முடியுமா? உன்னை மீறி அந்த வீட்டுல எதுவும் நடக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீ மத்தவங்க மனசு நோக்கிற மாதிரி எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டேன். ஏன்னா நீ சுயநலமா யோசிக்கிறவன் இல்ல. அதுக்காக வெண்ணிலாக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா? மாப்பிள்ள யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க எங்க பட்டு புடவை செக்ஷன் சேல்ஸ் பையங்க சேல்ஸ் பண்ணுங்க ஆல் கம். மாப்பிள்ள இங்க வா, இதுதான் பட்டு புடவை செக்ஷன். மஞ்ச கலரு ஜிங்கிச்சா, பச்சை கலரு ஜிங்கிச்சா, சிவப்பு கலரு ஜிங்கிச்சா, ஆல் ஜிங்கிச்சா கலர்லயும் புடவை இருக்கு மாப்ள. சூப்பர் பட்டு புடவை எடுத்து போடுங்க. ஒரு பார்ட்டி புடவை வேணான்னு சொல்லிட்டு இங்க விழுந்து விழுந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? சூப்பர். எதனா எடுத்துக்கிறேன், இதை பேக் பண்ணி பேக் பண்ணுங்க. பில்லிங் எங்க? கீழே சார். நன்றி. ஏய் ஸ்வேதா, வெண்ணி ரெடி. வாசனை தூக்குது. அண்ணி கொடுங்க. அக்காவோட பிரியாணி அசத்த போகுது. ஏய் கீழே வை. ஜிலேபி, இந்த பிரியாணியோட வாசனையே இவ்வளவு நல்லா இருக்கே. இந்த பிரியாணிய சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பட்டு ஏதோ பிரியாணியை பார்க்காத மாதிரி ஏன் இப்படி அலையறீங்க? போ ஜிலேபி, உனக்கு என்ன தெரியும்? இது விறகடுப்பு ஸ்பெஷல் பிரியாணி, சூப்பரா இருக்கும்.
பக்குவம் கரெக்டா வந்துருச்சுங்க. வாசனையே அதை சொல்லுது. ஆமா. ஐயா, அம்மா கல்யாண விஷயமா பேசணும்னு உங்க எல்லாரையும் வர சொல்றாங்க. வாங்க. அட போயா நீ வேற. வாங்க போலாம். பிரியாணி வாங்க போலாம். பிரியாணி சொன்னா ஜிலேபி. கேளுங்க. ஐயோ வாங்க, பிரியாணி. பேசாம போங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. நானும் போயிட்டா யாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? நான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. இப்ப நான் போய் பேச்சு கொடுக்கறேன். நீ பின்னாடியே வந்து தண்ணிய மாத்துறேன்னு. பிரேம், இங்கயா இருக்கீங்க? ஆமா. அம்மா உங்களை அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளுங்க. போங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்க. நான் எடுத்துட்டு போறேன். இங்க நான் ஒருத்தி நிக்கிறேன். ஆளே இங்க யாரும் இல்லாத மாதிரி நடிச்சு நீ பிரியாணி பண்ற. சரி, எங்க கல்யாணத்துக்கும் நீயே சமைச்சிடு. உன் முத்து மாமாவுக்கு மொத்த செலவுல கொஞ்சம் மிச்சமாகும்ல. இப்படியே பரிதாபமா பார்த்து பார்த்து தான் எல்லாத்தையும் ஏமாத்துற. ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஏன்னா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். போ போ, போய் வேலை செய்யற மாதிரி நடி. நல்லா நடிச்சுக்கோ. பிரியா, நீ ரெடியா இரு. இங்க யாரும் சுடுதண்ணி பாத்திரத்தை மாத்தி வச்சுட்டாங்க. தெரியாம கை விட்டுட்டேன். வலி தாங்க முடியல. அம்மா, ஐயோ. இந்த கயிறு உன் கையில இருக்கிறதுனாலதான் உனக்கு ரொம்ப வலிக்குது. இதை கட் பண்ணி எடுத்துட்டு மருந்து போட்டுடலாம். நான் மருந்து கொண்டு வரேன். இரு ஒரு நிமிஷம். நிறுத்துங்க. இந்த கயிறை ஒண்ணும் நீங்க கட் பண்ண வேண்டாம். ஏய், ஒரு சாதாரண கயிறை கட் பண்ண போற, அதுக்கு போய் இவ்ளோ கோச்சுக்கிற? இது சாதாரண கயிறு இல்ல. என் முத்து மாமா என் கையில கட்டி விட்டது. இதை என் கழுத்துல கட்டி இருந்தா இதுக்கு பேரு தாலி. என்ன பொறுத்த வரைக்கும் கையில கட்டி இருந்தாலும் இது தாலிக்கு சமம்தான். என் கையே போயிடும்னு சொன்னாலும் சரி, இதை நான் அவுக்க மாட்டேன். இல்ல வெண்ணிலா, சொல்றது கேளு. அத கட் பண்ணி எடுத்துட்டு மருந்து போட்டுறலாம். நான் தான் அவுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அவுக்கறதுலயே இருக்கீங்க. விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஆஸ்பத்திரிக்காச்சும் போலாமா? அங்க போனா
கயிறை அவுக்க சொல்வாங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி ஆயிடும். அனி என்னாச்சு அண்ணி? யாரோ இங்க சுடுதண்ணிய வச்சுட்டாங்க. வெண்ணிலா தெரியாம அதுல கைய விட்டுட்டா. இருங்க அண்ணி, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். யார் பண்ண வேலை இது? அறிவில்ல உங்களுக்கு? யார் பண்ணது கேக்குறல்ல, சொல்லுங்க. யாருன்னு தெரியலங்க. ரொம்ப சாரிங்க. நான் மட்டும் போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இது நடந்திருக்காதுல்ல. பரவாயில்லங்க, யாரோ மாத்தி வச்சதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இருந்திருந்தாலும் தெரியாம வச்சதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? இது ஏன் தப்புதான். கை காட்டுங்க. இல்ல விடுங்க, பரவாயில்ல. எரியுது. அனி காட்டுங்க. எரியுது ஜனனி. நான் போய் உங்களுக்கு ஐஸ் கட்டி கொண்டு வரவா? அனி பிரேம பாத்தீங்களா அனி? உங்களுக்காக பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வர வர நம்ம வீட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்ல ஒரு எலெக்ஷன் வச்சா நீங்க மெஜாரிட்டில ஜெயிச்சிருவீங்க போல இருக்கு. உன்னை போய் நான் நம்பணும் பாரு. ஒரு சின்ன விஷயம் இத போய் சாதிக்க முடியாம சும்மா வந்து நின்னு பதில் சொல்லிட்டு இருக்க. என் உயிரை விட மஞ்ச கயிறு தான் முக்கியம். அதை தொடவே விட மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட நான் எப்படி பேச முடியும் ஸ்வேதா? இது என் மாமா கட்டின கயிறு. இதுக்காக எவ்வளவு வலிய வேணாலும் பொறுத்துக்குவேங்கிறா. உயிரே போனாலும் பரவாயில்லன்றா. யாரு நினைச்சாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. கொதிக்கிற தண்ணிக்குள்ள கைய விட்டுட்டு அந்த வலிய பொறுத்துட்டு இருக்கானா அவ பெரிய ஆளு தானே. அவளை தவிர வேற யாராலையும் இதை தாங்கிக்க முடியாது தெரியுமா? இந்த ஸ்வேதா கிட்டயே வீணா போன அந்த வெண்ணிலாவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன் முன்னால அவளை புகழ்ந்து பேசுறது என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அக்ஷயா, நான் சொல்ற ஒன்ன மட்டும் நீ பண்ணு. கொதிக்கிற அளவுக்கு தண்ணிய சுட வச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வா. எதுக்குடி? சொன்னதை செய், போ.